திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையலையோ அப்படிங்கிற கேள்வி தான் இந்த காட்சிகள்லாம் நமக்கு கேள்வியா கேட்க தோணுது. இல்ல, நான் நேற்றே மிக தெளிவாக சொன்னதை பார்த்திருப்பீங்க. அதாவது தொண்டர்கள் மத்தியில நிச்சயமாக இவர்கள் மீது ஒரு நம்பிக்கையின்மை உருவாகிவிட்டதுங்க, மறக்க முடியாத செய்தி. ஏன்னா வெற்றியோ தோல்வியோ எடப்பாடியார் என்கிற ஒரு பொதுச் செயலாளரை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனவே அவருக்கு மாறாக தன்னிச்சையாக யாரையுமே கேட்காமல், இப்போ பொதுக்குழுவை கூட்டம்னு சொல்றவங்க பொதுக்குழுவை கூட்டாமலே இவர்களாகவே விஜயை ஆதரித்தது என்பதை யாராலும் அதை ஏற்க முடியல. எனவேதான் திரு விஜயபாஸ்கரோ இல்ல மற்றவர்களோ தாந்தோணித்தனமாக அவரவர் விருப்பப்படி இந்த கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது பல லட்சம் பேர் இந்த கட்சியில உழைக்கிறாங்க, எந்த பதவியும் இல்லாம அந்த கட்சிக்காகவே தியாகம் பண்றாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் தங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும், தங்களுக்கு பதவி வேண்டும் என்கிற அந்த வெறியில தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை தான் திரு எடப்பாடி பழனிசாமி மேல இவங்க எல்லாம் வைக்கிறாங்க. யார் ஏத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. சார், மக்கள் ஏத்துக்கல சார் அதிமுகவை ஒரு பெரும்பான்மையான ஆண்டுகள் இந்த அரை நூற்றாண்டுல ஆண்ட கட்சியை இன்னைக்கு மூணாவது கட்சியா தள்ளி வச்சிருக்காங்க சார். இது தனித்தோல்வி இல்ல சார், இதுக்கு முன்னாடி தோல்வி சார், அதுக்கு முன்னாடி தோல்வி சார், அதுக்கு முன்னாடி தோல்வி. சோ ஏதோ ஒரு கட்டத்துல அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல்கள் அதெல்லாம் எழத்தானே செய்யும் சார். அதாவது வெளியிலிருந்து பொதுவா இப்படி கணிக்கிறது சொல்லுவோங்க, ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் இந்த கட்சியை இயக்கினார்கள் என்பதை பாருங்க. எடப்பாடியார் பொதுச் செயலர் வெளிப்படையா சொல்ற, பொதுச் செயலருடைய எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட ஒரு 4-5 மாவட்டங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்லுகிறவர்களான் வேட்பாளர். இவர் யாரை சொன்னாலும் அவர்தான் பொறுப்பாளர், யாரை சொன்னாலும் நீக்க வேண்டும், யாரை சொன்னாலும் நியமிக்க வேண்டும். அப்போ கட்சியை இயக்கியது அந்த மாவட்டத்தில் உள்ள சில மாவட்ட நிர்வாகிகள் தான். எனவே இவர்கள் செய்த தவறால்தான் கட்சியுடைய வீழ்ச்சிக்கே காரணம். எடப்பாடியே காரணமே அல்ல. அவர் முழுக்க மாவட்ட செயலாளர்களை மட்டுமே நம்பியது மிகப்பெரிய தவறு. அவர் நேரடியாக வேட்பாளர் சார் யார் சார் முகமா பரிமளித்தா, யாருக்காக சார் ஓட்டு கேட்கப்பட்டது? அவருக்கு பொறுப்பு இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் பொறுப்புன்னா எப்படி சார்? அவர் தானே சார் முடிவுகள் எடுத்தாரு, யார் என்ன வேணா சொல்லட்டும் சார். சார் நீங்க இந்த செய்தியை நான் வெளிப்படையா சொல்றேன். அதாவது தொகுதி பேர் சொல்லி இப்ப சங்கடப்படுத்த விரும்பல. பல தொகுதியில 75 வயது அதிகமானவர்களை வேட்பாளராக தேர்வு பண்ணாங்க. அதாவது இளைஞர்களுடைய வேகம் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் உருவாக்கிற காலகட்டத்தில் கூட யாருமே அவர்களை நம்பாமல் தனக்கு வேண்டியவர்களாக சார் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல இவங்க கட்டுப்படுத்தி அவரை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட முடியுமா? பொதுச் செயலாளருக்கு தானே அதிகாரம் இருக்கு. நடந்ததே அப்படித்தாங்க. உண்மையை சொன்னா பொதுச் செயலாளரை இயங்கவே விடல. அவர் யாரை சொல்றாரோ வேட்பாளர் ஒத்துக்க, நான் சொல்லி இன்னி சங்கடப்படுத்த விரும்பல. உண்மையில் பல மாவட்டங்களில எடப்பாடியார் விரும்பி வேட்பாளரை ஏற்கவே இல்லை. அந்தந்த மாவட்ட குறுநில மன்னர்களால் உருவாக்கப்பட்ட வேட்பாளர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க. எனவே இந்த தேர்தலுக்கு ஒட்டுமொத்த பொறுப்பும் அந்த சில மாவட்ட செயலர் காரணம். இப்ப வெளியில் போய் 30 பேர் நிக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் எல்லாம் எதனால் தோற்று ஆய்வு பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாரு காரணம் சொல்லுங்க. இல்ல சார், அவங்க கூட நீங்க எஸ்பி வேலுமணி பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு முக்கிய ஒரே பொறுப்பை திரு இபிஎஸ் மேல வைக்கல, அவருடைய கூட்டணி வியூகத்தை கேள்வி கேட்கறாங்க, கூட்டு பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எதனால தோல்வின்னு விவாதிப்போம் தானே கேட்கறாங்க. சார் எங்க விவாதிக்கணும்? பொதுக்குழுல முன்னாடிங்களா? பொதுக்குழுல சரி சார், அது 30 பேர் முடிவு, 30 பேர் சேர்ந்து முடிவெடுக்காம ஏன் வெளிவழி விஜய் ஆதரிச்சீங்க? யாரு கேட்டு போனீங்க? எந்த பொதுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்ப விஜயை ஆதரிக்க வேண்டும் என்று தன்னிச்சையா முடிவுன்றது சரின்னு சொன்னா எடப்பாடி எடுக்க முடியும் தவறு சொல்றீங்க. ஏன் பொதுக்குழுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியிடமே போராடி அந்த செய்தியே வெளியே வராம உள்ளுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிருந்தீங்க, இந்த சர்ச்சையே வராதுங்க. இப்ப வெளியில 25 பேருக்கு கொண்டுட்டு வந்து 20 நாளா இந்த சர்ச்சையை உருவாக்கி அதிமுக பலகீனமாகிவிட்டதாக செய்தியை மேலும் பரப்பியது யாரு சார்? சார் இன்னைக்கு வென்று வந்திருந்தா, அதிமுக வென்று வந்திருந்தா இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதை செஞ்சிருந்தா எடுபடவும் செஞ்சிருக்கிறார். இப்போ தோல்வியுற்ற பிறகு எல்லா வாய்ப்புகளும் வரும்ல. பெண்டோரா பாக்ஸ் ஹஸ் பீன் ஓபன். அதை எதிர்கொண்டு தானே ஆகணும் சார். மறக்கவே இல்லை, ஒரு கட்சி 91-96 செல்வி ஜெயலலிதா தோல்விக்கு பிறகும் கூட இந்த மாதிரி கிளர்ச்சிகள் எழத்தானே செஞ்சது. அதுல இருந்து அவங்க பரிமளித்து மேல இருந்து வந்தாங்க. அடுத்த தேர்தலே 98லயே நல்லா பண்ணாங்க. அப்படி நம்ம பார்க்கலையே. இப்போ 17லேருந்து 26 வரைக்கும் வெற்றி பெற்ற இனங்களை சொல்லுங்க.
இல்ல சார், இதே அம்மா காலத்திலேயே போட்டி பொதுக்குழு கூட்டி அவர்களையே நீக்கிடலாம் அறிவிச்ச காலமெல்லாம் உண்டு. இல்ல சார், அவங்க காலத்திலேயே உண்டு. அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு சுப்ரீமோவா இருந்தாரு, ஒரு மாஸ் லீடரா இருந்தாரு. அவரே எதிர்கொள்ள வேண்டியிருந்த போது இன்னைக்கும் எதிர்கொள்ள வேணும் தானே. இந்த சேனல் நீங்க பார்த்து தானே ஆகணும் சார். காலத்தை கணிக்க தவறிட்டாங்க மாவட்ட செயலாளர். உண்மை. நீங்க இளைய தலைமுறைக்கு வலியுறுத்தி இளைஞர்களுக்கு புதிய பொறுப்புகளை அளித்து கட்சியை உற்சாகப்படுத்த வேண்டியதை தவிர்த்து விட்டு தொடர்ந்து பழைய அந்த பொறுப்பு தலைமைக்கு இல்லையா, வெறும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தான் உண்டா? தலைமை சொன்னாலும் ஏற்பதாக இல்லை. நீ வேணா நீங்க சில மாவட்டத்தில் நீங்க திரு வேலுமேல் மாவட்டத்தை எடுத்துங்க, அவரே மனசாட்சியோடு பேசுவாங்க. 21 தொகுதியில அவர் சொல்றதுதான் பொறுப்பாளர். அவர் யாரையும் சொல்றாரோ அவரை மீறி போடவே முடியாதுங்க. இல்ல சார், திரு செங்கோட்டையன் வெளியில போனாரு, என்னுடைய மாவட்டத்துல நிர்வாகிகள் நியமனத்துல இருந்து யார் யாரோ தலையிடுறாங்க அப்படின்னாரு. அதை நம்ம பார்த்தோம்ல. அவர் வெளியில போனாரு, அவருடைய செயல்பாட்டுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, வென்று வந்திருக்கிறாரு, அமைச்சரா இருக்கிறாங்க. That has been vindicated. இல்ல அதாவது அது விஜய் மூலமா வந்துட்டாருங்கிறதுக்காக நமக்கு அதிமுக குறைக்க முடியாது. ஏன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கு பதவியே இல்லாம கட்சி வச்சிருந்தா கட்சி எப்படி இருக்குங்க? ஒரு முன்னாள் எம்பி மகன் அவருக்கு பதவி போடுறாங்க. யாருமே பதவியே போடக்கூடாது, நான் சொல்றதே போடுங்கன்னு ஒவ்வொரு மாவட்டம் சொல்லித்தா எடப்பாடியார் சுயமா முடிவெடுக்க முடியாம தவிர்த்தாங்க. உண்மை. இல்ல சார், இவங்க ஒரு இன்னைக்கு எல்லா டீம்லயும் இருக்கிறது தான், எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கிறது தான். பரிந்துரைகள், வலியுறுத்தல்கள் மாவட்ட அளவுல இருந்து நிர்வாகிகள்ட்ட இருந்து இருக்கும். பட் அந்த ஃபைனல் கால் எடுக்கிறது யாரு? இது வேணும் வேண்டாம், இல்லைங்க இது சரி வராது அப்படிங்கிற முடிவை எடுக்கிறது பொதுச் செயலாளர் தானே. அப்படித்தானே அதிமுகவுடைய அமைப்பே வடிவமைக்கப்பட்டிருக்கு சார். இப்ப 30 பேருக்கு நீக்கினார் இல்லைங்களா, இப்பதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஒழிய இதுவரையிலும் அவர் அந்த மாதிரி நிலையில இல்லைங்கிறத உண்மை. அந்த மாதிரி நிலையில யாரு வச்சுக்கல. மாவட்ட செயலாளர்கள்லாம் அடிக்கடி நீக்க ஜெயலலிதா காலத்துல தான் நடக்கும், அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் இல்ல சார், இனிமேல் செய்வாங்க விருப்பமே. இனிமேல் யாருடைய பேச்சும் கேட்கக்கூடாது. பொதுக்குழு, செயற்குழு, அதாவது பொதுச் செயலாளர் நேரடியாக மாவட்ட செயலாளர் மட்டும் தான் பேசணுங்க. குறுக்க யாரும் பேசக்கூடாது. இதுவரையிலும் சாட்டையை சுழற்றுவார் எடப்பாடி யாருங்கிறீங்க இல்லையா சார்? நிச்சயமா சொல்றேன், இனிமேல் செயல்படுவார். இதனால எல்லாம் கட்சி வீழ்ந்தார் சார், மீண்டும் எழுந்து வருங்க. எடப்பாடியார் மீது அளப்பரிய நம்பிக்கை மீண்டும் உண்டு. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.